ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சாந்தி சமையலில் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். 1-2 கப்பு, 4 1 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இப்படி ஊற்றி பிசையணும். நம்ம இப்படி 4 விரலால் தான் பிசையணும். இது மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கிறேன். இப்படி இவ்வளோ கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம உருட்டும் போது வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இவ்வளோ கொஞ்சமாக நெய் மேலே வச்சு அதான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்படி இது மூடி வச்சுட்டு இப்படி மூடி ஒரு ஓரமாக வச்சுருவோம். 4 கப்பு சர்க்கரை போட்டு அதே மாதிரி 4 இது தண்ணி, 1 4. கேஸ் பற்ற வச்சுக்கிறேன் நான். நம்ம அந்த உண்டை பிடிக்கிறதுக்குள்ளே இந்த சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்கோம். இந்த நல்லா சர்க்கரை ஃபுல்லாக கரையணும். ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் அப்படி, ஏன்னா இது நான் ரேஷன் சர்க்கரை போடுறேன். அப்புறம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ தெளிவாயிடுச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறேன். நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய் இதில் தட்டி போட்டுக்கலாம். பிசு பிசு தன்மை இருந்தாலே போதும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மிதமான சூட்டில் ஒன்று இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இப்படியே வேகணும். அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் மாறும். நெய்யில் வறுத்துருக்கலாம். நெய்யில் வந்து தெகுட்டோம்பா. வேணும்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கலர் மாறிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அது அப்படியே கரைஞ்சி போயிடும்பா. அது எப்படி சூடாக போட போறா, அது எப்படி கருப்பாடும், டக்குன்னு ஊறி கரைஞ்சிரும். இது கொஞ்சம் இதுவாக இருந்தால் மட்டன் கோலா உருண்டை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சைஸ் பெருசாக போட்டுருக்கேன். இது கரெக்டாக இதில் இது கரெக்டான கலரு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம்னா தான் கரெக்டாக கரையாமல் கரெக்டாக தனித்தனியாக வரும். ஊறணும், எடுத்து சாப்பிடணும். 20 நிமிஷம் ஒரு நாள் போதும், நல்லா ஊறிடும். நாங்கள் ஆனால் வருஷப்பிறப்புக்காக ஒரு நாள் ஊற வைக்க போகிறோம். நாளைக்கு தான் அதான் திருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே சுவையான குலோப் ஜாமுன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.